கீழ்கட்டளை பகுதியில் ஐஜேகே வேட்பாளர் வெங்கடேசன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் ஐஜேகே கட்சி வேட்பாளர் வெங்கடேசன் போட்டியிடுகிறார். கீழ்கட்டளை பகுதி 19வது வார்டு நந்தி நகர் செல்வ விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் தனது ஜீப் பிரச்சாரத்தை தொடங்கினார். அவருக்கு அப்பகுதி செயலாளர் சந்திரசேகர் ராஜா தலைமையில் சாக்லேட் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கீழ்கட்டளை பகுதி கீழ் 19வது மற்றும் 20வது வார்டுகளில் வீதி வீதியாக திறந்தவெளி ஜீப்பில் சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதில் முன்னாள் எம்எல்ஏ தன்சிங் மற்றும் பல்லாவரம் பகுதி செயலாளர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். பொதுமக்களிடையே மிகுந்த ஒரு ஆர்வமும் ஆதரவும் அவருக்கு ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ள இந்த எழுச்சியின் காரணமாக இப்பகுதியில், இந்த சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்று பொதுமக்களிடையே ஒரு எழுச்சியை காண்கிறது. மேலும் கழக நிர்வாகிகள் அனைவரும், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த எங்களுடைய வெற்றி வேட்பாளர் திரு வி வெங்கடேசன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று இந்த தருணத்தில் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். எடப்பாடியோட தேர்தல் வாக்குறுதி எந்த அளவுக்கு அவரு அடித்தட்டிலிருந்து வந்திருக்காரு. அவரு பொதுமக்களோட ஒரு பல்ஸ் அவருக்கு தெரியும். முத்தான நிறைய திட்டங்களை எடப்பாடியார் அவர்கள் கொடுத்திருக்காங்க. பெண்களுக்கு ஊக்கத்தொகையா வந்து ஜெயிச்ச உடனே 10,000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. மாதம் 2,000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முதியோர் ஊனமுற்றோர் அவங்களுக்கு 2,500 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பண்டிகை காலங்கள்ல பட்டு புடவை நெசவாளர்களிடம் நேரடியா கொள்முதல் பண்ணி பட்டு புடவை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இலவச ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது அம்மா காலத்துல கண்டிப்பா அதிமுக ஒரு இதுவை சொன்னா கண்டிப்பா நாங்க செய்வோன்ற ஒரு நம்பிக்கை மக்கள் கிட்ட என்னைக்குமே இருந்திருக்கு. அது எடப்பாடியார் மூலமா இன்னைக்கு நிரூபணமா ஆயிருக்கு. எந்த திட்டங்களையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாத ஒரு அதிருப்தியில் இன்றைக்கு மக்கள் எப்போது எடப்பாடியார் ஆட்சி வரும் என்று காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் அம்மா அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாக்களித்த மக்களின் விரலின் மையினுடைய ஈரம் காய்வதற்குள் வாக்குகளை நிறைவேற்றுவர். அதே வழியில் வந்த புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் இன்றைக்கு வழங்கியிருக்கின்ற அத்தனை வாக்குறுதிகளையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பது மக்கள் மனதிலே உறுதியாக இருக்கிறது.